கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டாகட்டும். மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் ஊழியங்கள் திருச்சபை வழங்கும் மகிமை நேரம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் பயனடைய போகிறோம். பார்க்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். வேதத்தை நாம் தியானிக்கலாம். யாத்திராகமம் 35வது அதிகாரத்தில் 34வது வசனம். வேதம் என்ன சொல்லுகிறது கவனிப்போம். அவன் இருதயத்திலும் தான் கோத்திரத்தில் ஐசாமாயின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார். வரம் அருளினார். இந்த ஆண்டுல தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை அருளுகிற தேவன் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். இங்கே சொல்லப்பட்ட காரியத்திலே வரத்தை அருளினார். தம்முடைய சொந்த குமாரன் என்னும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசுவை உலகத்தில் இந்த பூமியில் பிதாவாகிய தேவன் நமக்கு தந்தது நிமித்தம் அவரோடு கூட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு அருளுவார். இயேசுவோடு கூட அது கிடைக்கும். இயேசு நமக்கு வந்துட்டார், அவர் எல்லாவற்றையும் தருவார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 8:32 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் தருகிற விஷயத்திலே இந்த செய்தியிலே தேவன் என்ன அருளுகிறார்? வரத்தை அருளினார். வரத்தை அருளுகிறார். வரம் அருளுகிறார். வரம் பெற்றவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். வரம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். வரம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை உடையவர்கள் அனைவரும் வரம் பெற்றவர்களாக வாழ முடியும். அப்படி ஒரு மகத்துவமான மகிமையான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ சௌபாக்கிய வாழ்க்கை, கிறிஸ்தவ பரிசுத்த வாழ்க்கை. இந்த வேதம் சொல்லுகிறது அவர் வரம் அருளினார், வரத்தை அருளினார். அப்போ நாம் எல்லாரும் வரம் பெற்றவர்களாக வாழ வேண்டும். தேவன் வரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுக்கு வழி வைத்திருக்கிறார். வரம் பெற்று வாழக்கூடிய வழியை வைத்திருக்கிறார். ஒருவன் வரம் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டவன், இயேசு தெய்வம்னு ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் மனம் திரும்ப மாட்டாங்க. இயேசு ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்வாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. செய்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திருட்டு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏமாற்றுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி மனம் திரும்பாத வாழ்க்கை தேவன் ஏற்றுக்கொண்டவர் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, மனம் திரும்பியாச்சு. மனம் திரும்பின பிறகு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பிசாசு பார்த்துக்கிட்டு பிசாசுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க அவங்க மனம் திரும்பி இயேசுவின் இடத்துல பேசிக்கிட்டு இயேசுவின் இடத்துல பார்க்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை அது எங்கே கேட்க முடியும்? சபையில், சர்ச்சில், தேவாலயத்தில் தான் கேட்க முடியும். அப்போ மனம் திரும்பினவர்கள் எங்கே இருக்கணும்? தேவாலயத்தில் இருக்கணும். தேவாலயத்தில் வந்து அந்த ஆலயத்தில் மெம்பராக மாறணும். மெம்பராக மாறினா சும்மா சாதாரணமாக மாற்ற மாட்டாங்க. மெம்பராக மாறணும்னா அவர்கள் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றாச்சுன்னா அவங்க சபையில் என்ன செய்வாங்க? பேரை எழுதிக்கிடுவாங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மெம்பர். வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு பரிசுத்தாவின் வரம் கொடுக்கப்படுகிறது. அப்போ இப்படி ஒரு வழியை தேவன் வேதாகமத்திலே பூமியிலே வாழும்போதே வரம் பெற்றவர்களாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அந்த வாழ்வுதான் சௌபாக்கிய பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்டியன் என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த பரிசுத்தாவின் வரம் நமக்கு மிக அவசியம்.
பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்போது பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்துவிட்டால் வரங்கள் செயல்பட ஆரம்பித்துவிடும். வரங்கள் 9 வரங்கள் இருக்கிறது. 9 வரங்களும் செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் ஜெயம் எடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஜெயம் கொள்ளணும், உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சீகத்தை ஜெயிக்கணும். நம்ம மாம்சீகத்தை ஜெயிக்கணும் என்னது? அதாவது நம்ம சரீரம் சொல்லும் நல்ல தூங்கலான்னு சொல்லும், நம்ம கண்ணு சொல்லும் நல்ல டிவி பார்க்கலான்னு சொல்லும். ஆனால் அதை நம்ம ஜெயிக்கணும். ஆராதனை நேரத்தில் ஜெப நேரத்தில் நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தால் அது சாபம். நம்ம சரீரம் சொல்லும் நல்ல தூங்கணும்னு சொல்லும். அப்போ அதை ஜெயிக்கணும். அதில் மனசு வந்து ஜெயித்து அதில் அந்த தூங்குகிற காரியத்திலிருந்து நம்ம மாற்றப்பட்டு நம்ம எங்கே போகணும்? ஆலயத்துக்கு போகணும், ஜெபிக்கணும், ஜெப நேரத்தில் ஜெபிக்கணும், ஆராதனை நேரத்தில் ஆராதிக்கணும், உபவாசிக்கிற நேரத்தில் உபவாசம் பண்ணணும். இப்படி சில காரியங்கள்லாம் இருக்குது. இந்த ஜெயம் பெறுவதற்கு தான் இந்த வரம். அல்லேலூயா, ஆமென். தேவன் அற்புதம் செய்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தை சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், வரங்களை நாடுங்கள். வரங்களை என்ன செய்யணுமா? நாடர். கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வரங்களை நாடுங்கள். வரங்களை நாட வேண்டும் என்று சொல்லப்பட்ட, வரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாதான். எனக்கு வரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாட வேண்டும், வரங்களை நாட வேண்டும், வரங்களை நாடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் கொரிந்தியரில் தெளிவாக சொல்ல. வரங்களை நாடுங்க, வரங்களை பெற்றுக்கங்க, அப்போ தான் ஜெயம் எடுக்க முடியும். வரங்களை பெற்றுக்கோங்க, அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் மன தைரியமாய் சந்தோஷமாக இருக்க முடியும். வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, பிசாசை எதிர்க்க முடியும். வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, ஸ்தோத்திரம், சாத்தானை விரட்ட முடியும். வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, அசுத்த ஆவிகளை துரத்த முடியும், கட்டுகளை உடைக்க முடியும் என்று ஆண்டவர் வரங்களை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் சொல்லுங்கள், வரங்களை பெற்று நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறார். வரங்களை பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமா? இந்த வரங்களை பெற்று மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, அவர்கள் ஆத்துமாவிற்கு தேவையான காரியங்களிலே அவர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ நான் வரம் பெற்றவனாக இருந்தால் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய முடியும். வரம் பெறாதவர்களாக இருந்தால் உதவி செய்ய முடியாது. ஏன்னா அவங்களே அன்றாடம் ஓடுவது பலகீனமாக இருக்கும். வரம் பெறும்போது ஒரு புது பலன் கிடைக்கிறது. அப்படிதான் வேதவசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே தேவன் தெளிவாக சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இப்போ நம்ம பலன் அடையணும்னா பரிசுத்த ஆவியின் வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பலன் அடைய வேண்டும், பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை வளமாய் மாறும். அது ஆண்டவர் சொல்கிறார், ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? செழித்திருப்பார்கள். ஆலயத்தில் நீங்கள் பங்காளிகளாக இருந்தால், ஆலயத்தில் நீங்கள் மெம்பராக இருந்தால், ஆலயத்தில் நாட்டப்பட்டால், தேவனுடைய தேவாலயத்தில் நீங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் செழித்து இருக்க முடியும், செழித்து வாழ முடியும், செழிப்பாய் வாழ முடியும். செழிப்பு என்று சொன்னால் தேவைக்கும் அதிகமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். மீதம் எடுக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். செழிப்பான வாழ்க்கை, நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற செழிப்பு வாழ்க்கை நமக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட ரோமர் 12:6 சொல்லப்பட்டிருக்கிறது, வெவ்வேறான வரங்கள் உண்டு, உங்களுக்கு என்ன வரம் தேவையோ அந்த வரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வாழ்க்கையில் அனல் மூட்டி எழுப்பி அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வரங்களில் வெவ்வேறான பகுதியான வரங்கள் இருக்கிறது. வித்தியாசம், வரங்களிலே வித்தியாசம் உண்டு என்று கொரிந்தியர் 12:4 சொல்கிறது. வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ரோமர் 12:6 சொல்லுது, வெவ்வேறான வரங்கள் உண்டு, வேறு வேறு வரங்கள் இருக்குது. இல்லை உங்களுக்கு எது நீங்கள்
அதில் நீங்கள் செயல்பட முடியும். அந்த வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 1:6 நீங்கள் வாசிக்கும்போது 2 தீமோத்தேயு 1:6 நீங்கள் வாசிக்கும்போது வரத்தை, உங்களுக்குள்ள வரம் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்துகிறதே இல்லை. ஆவியானவர் உங்களுக்கு வரம் தந்திருக்கிறார், அந்த வரத்தை சிலர் பயன்படுத்துகிறதே இல்லை. அவங்களுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, மற்றவங்களுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. அதை அனல் முட்டி எழுப்பணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அனல் முட்டி எழுப்பணும். நமக்குள்ளே இருக்கிற வரத்தை நம்ம அனல் முட்டி எழுப்ப வேண்டும். அனல் முட்டி எழுப்பி அந்த வரத்தினுடைய செயல்பாடுகளை மக்கள் மத்தியிலே அதை பயன்படுத்தி அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வரத்தை அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று வேதத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை குறித்து நம்ம அசதியாக இருக்கக்கூடாதுன்னு வேதவசனம் 1 தீமோத்தேயு 4:14 இந்த வரத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது, செயல்படாமல் இருக்கக்கூடாது, உபயோகமற்ற பாத்திரமாய் நீ இருக்கக்கூடாது. தேவனுக்கு உபயோகம் உள்ள பயனுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும், பயன்படுகிற பாத்திரமாய் இருக்க வேண்டும், உபயோகம் உள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டும். இதை அளிக்கப்பட்ட வரத்தை நம்ம அசதியாய் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது, அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்று வேதத்தின் வழியாக நாம் இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 2:4 வாசித்தீங்கன்னா, பரிசுத்தாவின் வரம் நமக்கு வரும்போது அற்புதங்கள், அடையாளங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்து கொண்டே இருப்பார். பலத்த செய்கைகளை உண்டாகும். அதை மட்டும் வாசிக்கலாம். எபிரேயர் 2:4 மட்டும் நாம் வாசிக்கலாம். அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. இதுல சொல்லப்பட்ட வார்த்தையை நம்ம கவனிக்கணும். இந்த பரிசுத்தாவின் வரம் நமக்குள்ள வரும்போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். அடையாளங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். பரிசுத்தாவின் வரம் வந்துட்டா அற்புதம். அற்புதம்னா என்னங்க? அதான் இல்லாதவைகள் உண்டாக்கப்படும். ஆமென். இல்லாதவைகள் உண்டாக்கப்படும். இருக்கிற நோய்கள் இல்லாமல் போய்விடும். மனுஷனுக்குள்ள புற்றுநோய் இருக்குது, மனுஷனுக்குள்ள சோத்திரம் எய்ட்ஸ் நோய் இருக்குது, மனுஷனுக்குள்ள பொல்லாத நோய்கள், மனுஷனை கொல்லக்கூடிய உயிர்கொல்லி நோய்கள் இருக்கிறது. மனுஷனுக்குள்ள சுகர் நோய் இருக்கிறது, மனுஷனுக்குள்ள ஹார்ட் அட்டாக் நோய் இருக்கிறது. இப்படி நிறைய நோய்கள் இருக்குது. இந்த நோய்களை இந்த வரத்தின் மூலமாய் இல்லாமல் ஆக்கிவிட முடியும். ஜெபம் பண்ணி அந்த வரத்தை பயன்படுத்தி இல்லாமல் ஆக்கிவிட முடியும், செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். நாம் பயனுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் பயன்படுத்தும்படியாகவே விரும்புகிறார். ஞானஸ்நானம் பெற்றாதான் இந்த பரிசுத்தாவின் வரம் நமக்கு கிடைக்கும். வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் இந்த வரம் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் 30 வயசு வரைக்கும் அவர் ஒன்றுமே இல்லை. ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்த உடனே பரிசுத்தாவின் வரத்தை பெற்றார். அந்த வசனத்தை கூட நீங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:38 நம்ம வாசிக்க கவனிப்போம். ஒரு முறை ஒரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:38 என்ன சொல்லுது? அவர்களை நோக்கி சொன்னான், நீங்க மனம் திரும்பணும். முதல்ல ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும். அப்பொழுது அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பரிசுத்தாவின் வரம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காருன்னா, வரத்தை நாடுங்கள். வரத்தை அருளுகிறார். அங்கே அகோலியாவுக்கு தேவன்
வரம் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு வரம் அருளுகிற தேவன் இயேசு கிறிஸ்து. அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி கிடைக்கணும் ஆண்டவர் தெளிவாக உங்கள்கிட்ட பேசிட்டார். முறைமையின்படி ஒழுங்கின்படி சபைக்குள்ளாய் நாம் வந்து ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் வரத்தை பெற்று அதிலிருந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, ஜெயிப்பீங்க, மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபித்து முடிக்கப் போகிறேன். பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக கோடி ஸ்தோத்திரம். வரம்பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி அப்பா. இப்பொழுது கூட இந்த சத்தியத்தை கேட்கிற மக்கள் எங்கிருந்து கேட்டாலும் அவர்களுக்குள்ளே உம்முடைய தொடுதல் இருப்பதாக, அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு வரத்தை பெற்றுக்கொண்டு ஜெயஜீவியம் செய்வார்களாக, ஜெயிக்கிற வாழ்க்கை செய்வார்களாக, அவர்கள் ஜெயமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தும். அவர்களுக்குள்ள தீராத நோய்கள் இருந்தால் அவைகள் இப்பொழுது நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால சரீரத்துக்குள்ள இருக்கிற பொல்லாத நோய்கள் வெளியேறட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கஷ்டத்தோடு இருக்கிற மக்களுக்கு கஷ்டம் நீங்கி சமாதானம் உண்டாகட்டும். இப்போ இந்த நேரத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். அற்புதங்கள் நடப்பதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, மனக்கவலைகள் மாற்றப்பட்டு கண்ணீர் துடைக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.